ஆர்கே நகர் மணி கழுத பேரம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு உதயண்ணா அவர்கள் சட்டசபையில. பார்க்கவே பாவமா இருக்கு. ஆக்சுவலி அண்ணா அதை சொல்றதுக்கு ரைட் சைட்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா அண்ணா வந்து அப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டாரு. அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிட்டாரு. சினிமானா சினிமால இருக்கணும், அரசியல் அரசியல் இருக்கணும். இப்ப எங்க அண்ணன் பாத்தீங்களா, மக்களுக்கு பணி செய்ய வந்துட்டு அவ்வளவுதான், எனக்கு மக்களோட வாழ்வாதாரம் தான் முக்கியம், அரசியல் அவ்வளவுதான். சினிமாவை அழகா ஓரம் கட்டிட்டாரு. சோ அந்த மாதிரி இருந்திருந்தாரு அப்படின்னாக்கா கழுத பேரம் குதிரை பேரம் யாரு பண்ணது அப்படின்ட்டு அன்னைக்கு அப்பா பேசுந்து ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வைக்காம இருந்திருந்தாரு உதயண்ணா அவர்கள் அப்படின்னாக்கா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்பயாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க உதயண்ணா, கழுத பேரம் யாரு பண்றது யாரு பண்ணது அப்படின்ட்டு காணொலியை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்க இருந்தாரு, இப்ப எங்க இருக்காரு? இது எப்படி கழுத பேரமா குதிரை பேரமா? 10 ரூபாய் செந்தில் பாலாஜி சார் அவர்கள் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு, இப்போ எங்க இருக்காரு? நீங்க சொல்லுங்க, குதிரை பேரமா இல்ல கழுத பேரமா, வேற எதனா பேரம் தான் சொல்லுங்கப்பா கமெண்ட்ல.